பொதுவா பெண்களை வீட்டோட கௌரவமா பாப்பாங்க. ஆனா சில சமயம் பெண்களுக்கு எதிராக ஏதாவது குற்ற செயல் நடந்தா அந்த பெண் எவ்வளவு பாதிக்கப்படுவான்னு யோசிக்கிறது இல்ல. பொதுவா மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, குடும்பத்துக்கு எதிரா மானம் மரியாதை போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. உங்க வீட்டு பொண்ணோட உணர்வை பாருங்க, மத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க. ஆனா ஏன் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க? வணக்கம், நான் திவ்யங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கை நிகழ்ச்சியில விமன் அகெயின்ஸ்ட் கிரைம் எபிசோடிற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை, பெண்கள் மானத்தோட விளையாடுற கொடூர மிருகங்கள் எப்படி சமுதாயத்தை சாதகமாக்கிக்கிறாங்கன்றது பத்தி. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறவங்க அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சமுதாயம் அவங்கள பாக்குற பார்வை சரியானதா இல்ல தப்பானதான்னு யோசிக்க வைக்கும். இந்த விஷயத்த மாத்தக்கூடிய காலம் இதுவா? இப்படி ஒரு சூழ்நிலையில விக்டிமை ஜட்ஜ் பண்ற போக்கு மத்தவங்களை விட நம்மள ஒரு குற்றவாளியா மாத்தாதான். வாசலில் சாத்தான். சுப்ரா, யார் போன்னு பாரு. நீங்களே பாருங்க. ஹலோ. சொல்லுங்க. அவ போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமாமா, பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. என்ன எத்தனை மணிக்கு? அட ஆமா ஆமா, இப்பயே அவளை கிளம்புறேன். இருங்க. வச்சிருங்க. மௌலி, என்னாச்சு? அட மௌலி, குரு பூர்ணிமா ஃபங்க்ஷனுக்கு போகணும். மௌலி பயிற்சி ஆரம்பிச்சா தன்னையே மறந்துடுவான் தெரியாதா? நான் போய் எழுப்புறேன். மௌலி, என்ன மறந்துட்டியா? ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, லேட் ஆகாதம்மா, நான் பாத்துக்கிறேன். 15 நிமிஷத்துல நான் போயிடுவேன். இப்படியே போய் நிக்க போறியா? ஒழுங்கா துணியை மாத்து. முதல்ல இதை கலட்டு. ஆஹா, 10 நிமிஷத்துல கிளம்பிடுவா. ஆமாப்பா, பக்கா. ஃபோன் பண்றேன். ஆஹா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அட இருக்கட்டுமா, விடுமா, எந்திரி. இன்னைக்கு நம்ம பொண்ணு நல்லா பாட போறா. இருக்கட்டும். அம்மாடி, இந்த ஸ்டேஜ்ல நீ பாடுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என் ப்ரோக்ராம் நெட்ல லைவா வரப்போகுது. நிஜமாவா? நாங்க 2 பேரும் சேர்ந்து பாப்போம். சரி, நான் கிளம்பவா? கிளம்பு. துர்கா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ அப்பா. பாய். என்னாச்சு? நீங்க சந்தோஷமா இல்லையே? இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நானு பொண்ணை பெத்தவன்ல, அவளை நினைச்சு கவலையா இருக்கேன், அவ்வளவுதான். போதும் அண்ணா, இங்கே நிறுத்துங்க. ஹாய் செக்ஸி. என்ன பயமுறுத்திட்ட நீ? நான் சொல்றப்பவே இப்படி பயப்படுறியே? யாராவது ஹேண்ட்ஸம் மங்க் சொன்னா என்ன பண்ணுவ? நீ சும்மா இரு, வா கிளம்பு. நல்லா பாடுறா. சரி, டின்னர் கொண்டு வரேன். மௌலி வந்துட்டுமே. அவன் குருஜி கிட்ட பேசிட்டு அப்புறமா தான் வருவா. இல்ல, மௌலி வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் சாப்பிடுவேன். அப்ப சரி. பாய் செக்ஸி. ஹாய் மௌலி, இது என்னோட கார்டு இல்லை, என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட ட்ரீம்ஸ். ப்ளீஸ் இதை வாங்காம போயிட்டாத என்ன? ப்ளீஸ். தேங்க்யூ மௌலி. தங்கம்,
தங்கப்புல பயப்படாதடி, நாங்க இருக்கோம்ல. ஆமா மௌலி, இது எப்படி நடந்தது? அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கியா? அவன் எங்கேருந்துமா வந்தா? செகண்ட் லைன் இல்ல தேர்ட் லைன். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அமைதியா இருமா, அமைதியா இரு. அழக்கூடாது அழக்கூடாதும்மா, அழக்கூடாது. இந்தா இந்தா, படுத்துக்கம்மா, படுத்துக்கம்மா, தூங்கு தூங்கு தூங்கு. எங்க போயிட்டு இருக்க? எவன் நம்ம பொண்ணை இந்த நிலைமைக்கு உள்ளாக்குனானோ அவனை விடவே மாட்டேன். ஆனா யார் வந்தாங்கன்னு தான் நமக்கு தெரியாது. அதை போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அட நம்ம பொண்ணை தான் யாருமே ரேப் பண்ணலையே, நீ தான் செக் பண்ணியில. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு உள்ளாக்குனவன நம்ம எப்படி கண்டுக்காம அப்படி விட முடியும்? அவனுக்கு தண்டனை மேல இருக்க கொடுப்பான். ஆனா வாழ்க்கை முழுவதும் என் பொண்ணை இந்த நிலைமையில இருக்க விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனா என்ன நடக்கும் தெரியும்ல? டிவி பேப்பர்னு எல்லாத்துலயும் வந்துடும். ஊரே நம்மளை பார்த்து சிரிக்கும். உனக்கு என்ன தோணுது? நம்ம பொண்ணு இதெல்லாம் சமாளிக்க முடியுமா? அம்மாடி மௌலி, இப்ப எப்படிமா ஃபீல் பண்ற? அம்மாடி, உனக்கு நடந்த விஷயத்த நீ மறந்துடு, சரியா? நாங்க இருக்கலாம் கூட, உனக்கு எதுவும் ஆகாது. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீங்களா? எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு. அன்னைக்கு உங்க பொண்ணுக்கு ஏதாவது நடந்துச்சா? நீங்க என் கூட வாங்க. நீங்க ஒரு ரிப்போர்ட்டை எழுதித்தாங்க. எந்த நாய் உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணனோ அவனை நான் விட மாட்டேன். எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். என் பொண்ணுக்கு தான் ரேப் எதுவுமே நடக்கலையே, நான் ஏன் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும்? என்னோட குடும்ப பேரை கெடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை சார். நீங்க தப்பு பண்றீங்க சார். இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல சார். இந்த ரிப்போர்ட்டை எழுதுனாதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்பு செஞ்சேன்னு ஆயிடுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது 100ல் 1 கேஸு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது என் பொண்ணோட வாழ்க்கை சார், எதிர்காலம், அவளோட கல்யாணம். இது எல்லாமே கோர்ட்டு படி ஏறி நான் இறங்கினேன்னா என் பொண்ணோட மானத்தை நானே பறிச்சவன் ஆயிடுவேன் சார். ப்ளீஸ். கோர்ட்டு விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிற அப்பா தன்னோட குடும்ப மரியாதை என்ன ஆகும்னு யோசிக்கிறார். இந்த மாதிரி எத்தனை அம்மா அப்பா தன்னோட பொண்ணுக்கு பாலியல் தொல்லை நடந்தாலும் போலீஸ் கிட்ட போக மாட்டாங்க. சமூகம் என்ன சொல்லுமோன்ற ஒரு பயம். இது நம்ம எல்லாரும் ஏத்துக்க முடியாத ஒரு உண்மை. இதனாலதான் குற்றவாளிகளுக்கு துணிச்சல் கிடைக்குது. நினைச்சத தைரியமா செய்யலான்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு வருது. மாலிகாவோட கேஸ ரெஜிஸ்டர் பண்ணாம குற்றம் செஞ்சவனை விட்டுட்டதால மோலிகாவோட அம்மா அப்பா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் ஆபத்துல சிக்க வச்சாங்க. இதனால கவனிச்சு பார்க்கும்போது விளைவு ஆபத்தானதுதான். ஹலோ, நான் இங்கே வந்துட்டேன். நீங்களாம் எங்கே இருக்கீங்க? சரி சரி, நானும் அங்கேயே வந்துடுறேன். நீங்களாம் அங்கே வந்துடுங்க. ஓகே, பாய். ஏய் துப்பட்டா விடு. துப்பட்டா விடுன்னு சொல்றல. என்னடா பண்றீங்க? நில்றா. நில்றா. அவங்க யாரு தெரியல. Are you okay? யா, I'm okay. வாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அட, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம தினமும் இங்க பார்க்கலாம். இதுக்காகலாம் போலீஸ் கிட்ட போக முடியாது. அதுலயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும். இந்த கௌஷிக் எங்க போனா? தெரியல. வந்துருச்சுனே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆயிருச்சு. உன் பைக் எங்கடா? நீ எப்பவும் ஆட்டோல வர மாட்டியே. அட போப்பா, பைக் பஞ்சர் ஆயிருச்சு. லேட் ஆயிருச்சுன்னு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். சரி, போலாம். லேட் ஆகுது. Such a fulfilling experience, na? ஆமா டியூட். Hey, listen. நாளைக்கு ரிஹர்சல். Same time, same place. 4 மணிக்கு சேம் பிளேஸ், ரூஃப் டாப். Right. See you. Okay. Bye. Bye.
சோயினி வா, நான் உன்னை வீட்டில் விடுறேன். நீ எதுக்கு சிரமப்படுற? I'll manage. கிட்ட தான் இருக்கு. ஓகே பாய். அப்பா, அக்கா, மாமா வீட்ல இல்லையே. இந்த டைம்க்கு எங்க போனாரு? ஆம், I miss you, darling. I miss you too. அப்பா, அப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்கள மீட் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அப்பா நீங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். முதல்ல என் கூட கிளம்புங்க. ஷைனி, ஜஸ்ட் ஷட் அப். நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. ப்ளீஸ் எங்க அப்பா விட்டு போயிடுங்க. வாங்க. சஞ்சய், சஞ்சய். சரி, சாரி. நான் அவ்வளவு தூரம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அந்த பொம்பளைய பார்க்க போறீங்க. இல்லம்மா, சந்தியா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவ குடிக்க ஆஃபர் பண்ணிட்டா. உனக்கு தான் தெரியும்ல, தண்ணிக்கு முன்னாடி நான் எவ்வளவு பலவீனமானவன். ரொம்ப நல்லாவே எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை தான் அவ நல்லா பயன்படுத்திக்கிறா. சாரி. இட்ஸ் ஓகே. நாளையில இருந்து நம்ம 2 பேரும் டின்னர் சேர்ந்து சாப்பிடலாம். நானே சமைக்கிறேன். அப்புறம் அப்பா, இனிமே உங்களை நான் ட்ரிங்க்ஸை தொடவே விட மாட்டேன். நீ என்னோட பொண்ணு கிடையாது, என்னோட அம்மா. Juliet, since time immemorial, I have been contemplating to say something to you. அட கழுத, ஐ லவ் யூ சொல்லு. என்ன வெறும் பெப்பேன்னு தான் சொல்லுவியா? ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? இன்னைக்குள்ள சொல்லுவியா இல்லையா? இருக்கட்டும் விடு, உன்னால சொல்ல முடியாது. கைஸ், இன்னைக்கு ரிஹர்சல் ஆகும்னு எனக்கு தோணல. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். வீட்ல போய் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுடா. ஹாய். ஹாய். ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காகவே. நாட் பேட். அந்த முட்டாள் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியலையா? ஐயோ, என்னால சொல்ல முடியலையே. நீ ஆக்டிங். ஏன் சேலஞ்ச்? ஐ லவ் யூ ஷோகினி. ஒரு நிமிஷம் இரு. அப்பா. அம்மாடி ஷோயினி, நீ சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணாதண்ணா. வீட்டுக்கு வரதுக்கு டைம் ஆகும். அட நடுவுல எப்பயாவது ஃப்ரீ ஆகும்ல? அட இல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிடுமா. எவ்வளோ லேட் ஆனாலும் நம்ம டின்னர் சேர்ந்து தான் சாப்பிட போறோம். சரி சரியா? சரி, நீ ஒத்துக்கவே மாட்டியே. ஓகே பாய். हेलो. हाँ ओके बाय.
இருக்கீங்களா? காப்பாத்துங்க. ஹெல்ப். வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான தடையம் ஏதாவது இருக்கா பாருங்க. இல்லை சார், வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவும் நடக்கல. இந்த கொல்லை பக்கம் வெளியே இருந்தும் செக் பண்ணிட்டேன், உள்ள இருந்தும் செக் பண்ணிட்டேன். நல்லா லாக் ஆயிருக்கு. இனி வீட்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. நான் அந்த வழியும் செக் பண்ணியாச்சு. பால்கனி போகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. உள் பக்கமாக இருந்து மேலே போக முடியும். வெளியிலேருந்து பால்கனி போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அதையும் நான் செக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, சாப்பாடில் ரத்தக்கரை இருக்கு. இதை பார்த்தா எதுவும் மிருகம் சாப்பிட்டா மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இங்கே ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. விக்டிம்க்கும் மர்டருக்கும் ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. சார் இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ரகிள்னால தான் இங்கே பாருங்க இந்த பூந்தொட்டி கீழே விழுந்திருக்கு. தப்பிக்கிறதுக்காக இந்த பக்கமாக ஓடி வெளிக்கதவை திறந்து பார்க்கும்போது எல்லா கதவும் மூடி இருந்திருக்கு. ஸோ மேலே தான் போயிருப்பாங்க. ஏய், உன்னதான். நீ ஸ்வீட்ஸ் வாங்க போகும்போது ஸ்வைனியோட அப்பா வீட்டுக்குள்ள இருந்தாரா? இல்ல சார், மாமா லேட்டா தான் வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஸ்வைனியோட ரூம் எங்க இருக்கு? அங்க மேல இருக்கு சார். இந்த ஹெட்ஃபோன் யாருது? அப்படின்னா சோகினி சாகிறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் மொபைல் ஃபோன் ஆஃப் ஆயிருக்க. பேட்டரி முடிஞ்சதுனால மொபைல் ஃபோன் ஆஃப் ஆயிருக்கலாம் சார். மொபைலில் நல்லா செக் பண்ணுங்க. கீழே ஸ்வைனியோட பாடி இருக்கிற இடத்துல இழுத்துட்டு போன மார்க்ஸ் எதுவுமே இல்லை. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த பால்கனியில இருந்து தான் தள்ளி விட்டுருக்கணும். பொண்ணு கீழே, அப்பா வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரியோட சைன்ஸே இல்ல. அப்படின்னா கொலைகாரன் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான். கொலைகாரன் முதல்ல அப்பாவை கொன்னிருக்கான், பொண்ணை அட்டாக் பண்ணியிருக்கான். அவளை தாக்கி கொன்னுட்டு அப்புறம் இங்க இந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுருக்கான். தெரியுதா? பிளட் ஸ்டெயின்ஸ். அவ ரெசிஸ்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சார் சார், நீங்களாம் எதுக்கு சார் என்ன அடிக்கிறீங்க? நான் என்ன சார் பண்ண? உனக்கே நல்லா தெரியும் நீ தான் கொலை பண்ணன்னு. இப்ப நீ சொல்லு, எதுக்காக மர்டர் பண்ணன்னு? யார் சொன்னாங்கன்னு பண்ண? மர்டர் வெப்பன் எங்க? சார், நான் யாரையும் கொலை பண்ணல சார். அப்படின்னா மர்டர் சமயத்துல உதவி பண்ணியா? இல்ல சார். கொலைகாரனா உள்ள வர விட்டுருக்க. அவன் கொலை பண்ணா, சாப்பிட்டான், கிளம்பிட்டான். போதை தெளிஞ்சதும் நீ கிளம்பி வந்துட்ட. இல்ல சார், நான் பொய்யெல்லாம் சொல்லல சார். இவன் உண்மை சொல்ற வரைக்கும் இவன் தோலை உரிங்க. சார், நீ வா. சார், எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா எல்லா சாட்சியும் அவனுக்கு எதிராக இருக்கு. சரி, நெய்பர்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது தெரிய வந்ததா? ஆமா சார், ஷொய்னியோட அம்மா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. 2 பேருக்குள்ள எந்த உறவும் இல்லை. ஷோபியோட ஆஃபீஸ்க்கு போ. யார் கூடயாவது பகை இல்லைன்னா யார் கூடயாவது சண்டை அப்படி இருக்கான்னு பாரு. அவ பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கோ. சரியா? சார், ஷோகினியோட நண்பர்கள் வந்திருக்காங்க. ஷோயினி உங்க கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் கூடயாவது பகை இல்லை சண்டை இல்லை யாராவது இவளை மிரட்டுறது அந்த மாதிரி விஷயத்தை ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார். ஷோயினி மேலே இதுக்கு முன்னாடி யாராவது தாக்குதல் நடத்தியிருக்காங்களா? ஆமாம் சார், ஒரு தடவை நடந்தது. ஒரு ஆள் சோஹினியோட துப்பட்டாவை இழுத்துட்டு ஓடினான். ஆமாம் சார், நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ள அவன் ஓடிட்டான். முகத்தை பார்த்தீங்களா? இல்லை சார், அவன் முகம் மூடி இருந்தது. பைக் நம்பர் தெரியுமா? இல்லை சார். இந்த இன்சிடென்ட் எப்போ எங்கே நடந்தது? போன வாரம் மதியானம் 3:03 நடந்திருக்கோம். ரவீந்திர கார்டன் கேட்டுக்கு முன்னாடி நடந்தது. அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அதை எடுத்துட்டு வாங்க. ரைட் சார். ஷாயினிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சார், ஷோகுனியை நானும் ஒருத்தர் லவ் பண்றோம் சார். 2 வருஷமா ஸ்டடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். ஷோகுனி இந்த உலகத்துல இல்லைன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல சார். கடைசியா நீ அவளை எப்போ பார்த்த? நேத்து சாயந்தரம் அவளை பிளே ரிஹர்சல் நடந்த டைம்ல. எப்பயாவது அவ கூட ஆர்குமெண்ட்ஸ் இல்லை சண்டை நடந்திருக்கா? நோ சார், எப்பவும் எதுவும் இல்லை சார். சரி, நீ கிளம்பு. சார், சார், நான் அவள் ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. மிஸ்டீரியஸாக எதுவும் இல்லை சார். எப்பவும் போல் மெசேஜ், சேட்ஸு அவ்வளோதான் சார். ஆனால் தாக்குதலுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட் டேக்லேருந்து கால்ஸும் மெசேஜும் வந்திருக்கு. எப்படின்னா, ஐ வாண்ட் டு ரீச் யூ அவுட், டோன்ட் அவாய்ட் மீ, கால் மீ பேக். யாரோட நம்பர்? இந்த பையனோட ஃபுல் நேமு பிரதீஷ் கௌஷிக். தூக்கிட்டு வாங்க அவனை. சார், பிரதீஷ் எங்க இருக்கான்? அவன் வீட்ல இல்லையே. எங்க போயிருக்கான்? அவன் எங்க போறான்னு சொல்லலீங்களே. அவன் மொபைல் கூட ஆஃப்னு தான் வருது. பிரதீஷ் என்னங்க செஞ்சா? எப்போ இருந்து அவன் வீட்டுக்கு வரல? நேத்து நைட்ல இருந்து. பிரதீஷ் வீட்டுக்கு வந்தானா அவங்களுக்கு உடனே தகவல் சொல்லுங்க. பிரதீஷை மறைக்க நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா சட்டப்படி உங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்போம்.
சோஹினி, உனக்கு ஆஸ் ஏ லைஃப் பார்ட்னர் எப்படிப்பட்ட பையன் பிடிக்கும்? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீயே சொல்லு எனக்கு எப்படிப்பட்ட பையன் பிடிக்கும்னு. அது உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும், நைஸ் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், கல்ச்சர்ட், எஜுகேட்டட், நல்ல ஃபேமிலியிலேருந்து இருக்கணும், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ இதை சொல்லு, இந்த எல்லா கிரைட்டேரியாவும் இருக்கிற மாதிரி உன் கண்ணுக்கு எந்த பையன் தெரியுறான்? சொல்லவா? ஆ, அங்க பாரு. ஹாய். ஹாய். அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அப்பா எழுந்துருங்க. பார்த்துப்பா, பார்த்து. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்லப்பா? ஆமாம்மா. அப்பா இன்னும் எவ்வளோ கலந்து குச்சி வச்சுக்கிட்டு நடப்பீங்க? இந்த டக்குன்னு நழுவி போயிடுதுப்பா. நீங்கள் ப்ராஸ்தட்டிக் லெக் வைங்களேன், போலியான காலு. ஐயோ அம்மா, நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் எங்கம்மா இருக்கு? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாப்பா? என்ன நாள்? வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேப்பா. அட அசடு, அப்பாவுக்கு யாராவது வேலண்டைன் டே சொல்லுவாங்களா? ஏன் கூடாது? ஒரு பொண்ணுக்கு வேலண்டைன் அவங்க அப்பாவா தான் இருப்பாங்க. வா என் கண்ணு, இங்க பாரு, என் சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு. இப்ப பாரு, உன் துணியும் அழுக்காயிடுச்சு. வா போலாம். ஸோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிஞ்சதுன்னா, பால்கனிலேருந்து கீழே விழுத்துக்கு முன்னாடி ஷோயிங்கோட தலையில பலமா அடிச்சிருக்காங்க. காயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணை தாக்கினவன் சுமாராக ஒரு 5லேருந்து 5.5 அடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு பல தடவை வயிற்றுல குத்திருக்கான் சார். அப்போ அதிகமான ரத்தம் போய் அவள் அங்கேயே வாங்கிட்டான் சார். அதே நிலையில் அவளை ரேக் பண்ணியிருக்கான், அப்புறம் தூக்கி போட்டிருக்கான். என்ன சார் இப்படி அநியாயமாக பண்ணியிருக்கான்? ரேபிஸ்டோட சீமன்ஸ் குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவும். இல்லை சார், வாய்ப்பில்லை. ஏன் சார்? அவள் காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான் சார். சீமெண்ட் ட்ரெஸஸ் நமக்கு கிடைக்கல சார். ஃபிங்கர் பிரிண்ட்டும் நமக்கு கிடைக்கல சார், ஏன்னா அவன் க்ளோஸ் போட்டிருந்துருக்கான். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும் சார், ஆனால் அது ரொம்ப ஏர்லைனு சார். அந்த ரேபிஸ்ட்டை எடுத்துக்கிட்டா அவன் ஒரு நீக்ரோபிலிக். அந்த பொண்ணுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கும் போதே அவன் ரேப் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. இவங்கெல்லாம் காம வெறி பிடிச்சவனுங்க. ஒரு பொண்ணு உயிரிட இருக்கலாம், செத்துட்டாலும் கூட பார்க்க மாட்டாங்க சார். அவரோட கொலை எப்படி நடந்தது சார்? அங்கே அப்பாவை கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தறுத்து போட்டிருக்காங்க சார். ரத்தம் அதிகமாக போனதுனால அவரும் உயிரை விட்டார். அந்த பொண்ணும் அதே மாதிரி தான் சார் செத்து போயிருக்காங்க. கூர்மையான ஆயுதம்னா எப்படி, கத்தி அந்த மாதிரியா? இல்லை சார், இந்த காயம் கத்தினால ஏற்பட்டதே இல்லை. இந்த கூர்மையான ஆயுதம் வேற ஏதோ ஒன்று. 2 கொலையோட டைமிங் என் அனுபவத்தை வச்சு சொல்லணும்னா, பொண்ணு தான் சார் ஃபர்ஸ்ட் செத்து போயிருக்காங்க. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவர் செத்து போயிருக்காரு. ஸோ 2 பேருக்கும் 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கிராமம், ஊர்ல எல்லாத்தையும் விசாரிங்க. இந்த மாதிரியான கொலை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு பாருங்க. அப்படி நடந்திருந்தா அந்த கிரிமினல்ஸோட டீடைல்ஸ் எடுங்க. ஐ திங்க் we need to revisit the crime scene. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. சரி சார், சர்க்கல்லா பாலிகஞ்சி கிட்ட காரை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். சரி, நீ சாட்சிகளை சேகரி, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு. போலாம். சரி சார். வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரிக்கான தடயங்கள் இல்லை அப்படின்னா குற்றவாளி சாவி போட்டு தான் திறந்து வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்தவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவன், அதனால தான் உள்ளே விட்டுருக்காங்க. இந்த 2 வழியில தான் குற்றவாளி உள்ளே வந்திருக்கணும். இந்த 2 சிச்சுவேஷன்லேயும் கமலா தான் இருக்கணும்னு தோணுது சார். ஸ்வீட்ஸ் வாங்க போயிருக்கான். மேபி அவன் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாவியை வச்சு கதவை திறந்திருக்கலாம், இல்லை பெல் அடிச்சிருக்கலாம், இல்லை ஷோயினி கதவை திறந்திருக்கலாம். 3வது ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை கதவு முதலே திறந்திருந்தா? கதவை திறங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ ஷோயினியோட ரூமில் லைட்ஸும் ஃபேனும் ஆன்ல இருந்தது. அப்படின்னா குற்றவாளி வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான், ஷோயினியும் ரூம்குள்ள தான் இருந்திருக்கா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஃபர்ஸ்ட் ஷோகினி தான் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொல்லப்பட்டிருக்காங்க. ஷோகினியோட மர்டர் நடக்கும்போது அவங்க அப்பா வீட்லயே இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஷோகினிக்கு முதல் தாக்குதல் அவர் ரூம்லேயே நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பால்கனி பக்கத்தில் ஓடி இருக்கலாம். இல்லைன்னா ஷோயினி தான் உயிரை காப்பாற்றிக்க இந்த கதவு பக்கம் வந்திருக்கலாம். அப்போ கதவு திறக்க விடாமல் அவன் கையை பிடிச்சி இழுத்துருக்கலாம். தன்னோட உயிரை காப்பாற்றிக்க ஷோயினி இந்த பக்கம் ஓடி இருக்கலாம், அதாவது பால்கனி சைடு. ஏன்னா டெரஸ்க்கு போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஷோயினி இங்கேருந்து வேகமாக ஓடி இருக்கா, அந்த கொலைகாரன் பின்னாடி ஓடி வந்திருக்கான். ஷோயினி ஓடி வந்து பால்கனியில் இங்கே நின்று இருக்கா. ஹெல்ப்புக்காக அக்கம் பக்கத்தில் கத்தி கூப்பிட்டுருக்கா. அதுக்குள்ளே குற்றவாளி ஏதோ ஒரு கனமான பொருளை வச்சு அடிச்சிருக்கான், இல்லைனா குத்திருக்கான். அதில் அவன் மயங்கி விழுந்துட்டான். மயங்கி விழுந்த உடனே அவன் இதே இடத்துல தான் சார் ரேப் பண்ணியிருக்கணும். அதனால எல்லா பிளட்டும் வெளியே வந்து அவன் கையில் பட்டிருக்கணும் சார். ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் அவன் ரேப் பண்ணியிருப்பான். அந்த டைமில் ஷோகினி இறந்துருப்பா சார். ரேப் பண்ணதுக்கு அப்புறமா
ஷோயினியோட பாடியை ட்ராக் பண்ணியிருக்கான். அப்புறம் இங்கேருந்து கீழே தள்ளியிருப்பான். சார் சார் இந்த பிளட்டோட தடையும் பாருங்க. இந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு இந்த வழியாக தான் ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் ஷோயினியை கொலை பண்ணதுக்கப்புறம் அவன் கீழே வந்திருக்கான். டேபிளில் உட்காந்து சாப்பிட்ருக்கான். பிளேட்டில் இல்லை, பவுலில். ஒரு மிருக மாதிரி ரத்தம் படிச்ச கைகளோட. இந்த பிளட் சாம்பிள்ஸை பார்க்கும்போது ஷோனியோட பிளட்டும் இதில் மேட்ச் ஆகுது சார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஷோயினியோட அப்பா வந்திருக்காரு. கொலைகாரன் அவர் மேலே பாஞ்சிருக்கான். இந்த இடத்துல தான் அந்த ஸ்ட்ரகிள் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்தை வச்சு ஷோயினியோட அப்பாவை திரும்ப திரும்ப தாக்கியிருக்கான். ஷோயினியோட அப்பா அங்கேயே விழுந்துட்டாரு. சார் வந்தவன் வெளியாலோ இல்லை தெரிஞ்சாலோ, ஆனால் யாரோ ஒருத்தர் உள்ள வரத்துக்கு கதவுலாம் திறக்கப்பட்டிருக்கு. இப்போ பெரிய கேள்வி என்னன்னா, கொலைகாரன் யாரு? போலீஸ் இந்த டபுள் மர்டரோட மாடஸ் ஆபரண்டிய ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா சோஹினியையும் அவளோட அப்பாவையும் ஏன் கொலை பண்ணாங்கன்ற காரணத்தையும் கொலைகாரன் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. ஏற்கனவே கிடைச்ச தடயங்களும் சாட்சிகளும் போதுமான ஆதாரங்களா இல்ல. ஒருவேளை சோஹினி அப்புறம் அவங்க அப்பாவோட வாழ்க்கையில ஏதாவது ரகசியம் ஒளிஞ்சிருக்குமா? அதனால இந்த கொலை நடந்திருக்குமா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஆனா போலீஸ் கிட்ட அதுக்கான பதில் இல்லையே. சொல்லுங்க. ஐம் சந்தியா, சோபித் சாட்டர்ஜியோட ஒய்ஃப். அப்புறம் ஷோயினியோட அம்மா. ஆனா நீங்க ரெண்டு பேரும்? ஆமாங்க, தனியா தான் இருக்கும். ஆனா லீகலி இப்ப கூட அவரோட ஒய்ஃப் தான். சோஹித்தோட மரணத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட வாரிசு நான் தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார் இப்போ உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு. ஆனா எங்களோட செப்பரேஷன் ரொம்ப மியூச்சுவல் சார். முதல்லயே நான் என் புருஷன்கிட்ட இருந்து தனியா தான் இருந்தேன். ஆனா நாங்க டிவோர்ஸ் எதுவும் வாங்கிக்கல. இது நான் கோர்ட்ல இருந்து வாங்கினது. இல்ல, இதுக்கு தேவையில்லை. வீடு உங்களோட தான். இட்ஸ் ஆல் யோர்ஸ். ஆனா கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் எங்க இன்வெஸ்டிகேஷன் இதோட முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் சார். வக்கீல் சார், இது கமலோட பெயில் பேப்பர். உங்க பொண்ணு உங்க புருஷன் விஷயத்துல அவன் ஒரு மெயின் சஸ்பெக்ட்டுங்க. அவன் என் புருஷனோட ரிலேட்டிவ் சார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இல்லைன்ற ஒரே ரீசனுக்காக நான் எப்படி சார் இவனை கைவிட முடியும்? அவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா அதுக்கப்புறம் நீங்க ப்ளீஸ் நீங்க தூக்கு மேடையில ஏத்துங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். ஆனா நீங்க ஒரு ஏழைய யாரும் இல்லைன்றதுக்காக எப்படி லாக்அப்ல வைக்க முடியும்? வாங்கிக்கோங்க, ஃபார்மாலிட்டிஸை முடிங்க. அப்புறம் கமலை விட்டுரு சார். தேங்க்யூ. வணக்கம். சார், நான் என் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு காரால் ஆக்சிடெண்ட் ஆச்சு. வண்டியோட நம்பரை பார்த்தீங்களா? சார், நம்பரோட இடத்துல ஹிந்தியில் ராஜ்னு எழுதியிருந்தது. இது ராஜ் இல்லை, வண்டியோட நம்பர் தான் 2151. உங்ககிட்ட 2151 நம்பரில் எத்தனை கார் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ எல்லா கார் டீட்டெயில்ஸும் எடுங்க. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து தப்பிச்சு போன காரை கண்டுபிடிச்சிட்டோம் சார். அந்த ஓனர்கிட்ட பேசும்போது தான் தெரிய வந்தது. ஆக்சிடென்ட் ஆன சமயத்தில் அவர் ஃப்ரெண்டு கிட்ட காரை கொடுத்துட்டு அவர் டெல்லிக்கு போயிட்டாரு. எந்த ஃப்ரெண்டு? அபினவ். அவளோட பாய் ஃப்ரெண்ட்? எஸ் சார். இதுதான் அவரோட மொபைல் டீட்டெயில் ரிப்போர்ட். இங்கே பாருங்கள், ட்ரீட்மெண்ட் நடந்துடும். ஆனால் போலி காலை வைக்கிறதுக்கு 35 - 40 லட்சம் செலவாகும். அம்மாடி, அவ்வளோ பணம்? இவ்வளோ பணத்தை நம்ம எங்கேருந்து கொண்டு வருவோம்? டாக்டர் சார், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் அப்புறமா வரோம். வாமா போகலாம். நான் நேராக விஷயத்துக்கு வரேன். 13ஆம் தேதி ராத்திரி ஷோயினி வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் பண்ணல. நான் எதுவும் பண்ணல சார். உன் மொபைல் லொக்கேஷன் ஷோயினி வீட்டு பக்கத்தில் தான் நீ இருக்கன்னு காட்டுது. ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு தான் அவள் வீட்டில் ரெட்டை கொலை நடந்திருக்கு. இதை பாரு, உனக்கு எதிராக எங்ககிட்ட தடயங்களும் இருக்கு, சாட்சிகளும் இருக்கு. ஒழுங்கா உண்மையா சொல்லு. நான் ஷோகினிக்கு நைட்டு கால் பண்ணேன். அவ என்கிட்ட சொன்னா அவங்க அப்பா எங்க வெளியே போயிருக்காருன்னு. அப்புறம் கமல் இங்கே இனிப்பு வாங்க போயிருக்கான்னு சொன்னா. அதனால தான் சார் வேலண்டைன் கிஃப்ட் வாங்கிட்டு நான் அவன் வீட்டுக்கு போனேன். நான் அங்கே போய் பார்க்கும்போது ஷோயினி, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். அங்கே இருக்கிறவங்க யாராவது என்னை பார்த்துட்டாங்கன்னா நான் தான் ஷோகினியை கொண்டுட்டேன்னு நினச்சிருவாங்க சார். அதான் கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் டெட் பாடியை பார்க்கும்போது அப்படி ஓடவே மாட்டாங்க. மர்டர் பண்ணவன் மட்டும்தான் அங்கேருந்து ஓடுவான். கரெக்டா? இல்லை சார். உள்ள தூக்கி போடுங்க அவனை. உண்மையை சொல்ற வரைக்கும் அவனை விடவே விடாதீங்க. சார் சார் ஹலோ. தேங்க்யூ சார். ஷோகினியை பற்றி புது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸ்கூல் சித்தானோட சப் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார் சார். சரியா என்னையிலேருந்து 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மோலிஸ்டேஷன் விவகாரம் நடந்துச்சா. அதில் ஷோகினி ஐ விட்னஸாக இருந்திருக்காங்க சார். என்ன கேஸ்? அருண் ஒரு ஸ்கூல் டீச்சர்ட்ட இருந்து பியூன் ஒரு பொண்ணை காப்பாத்திருக்கா சார். ஆனா அடுத்த நாளே அவ திரும்ப ஸ்கூலுக்கு வந்துட்டா. ஏன் சார்? அதுக்கு என்ன காரணம் இது வரைக்கும் தெரியல. ஷோயினியும் அவர் அப்பாவோட மர்டர் கேஸுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா?
சார் ஆக்சுவலி பியூக்கு மாலிசேஷனே நடக்கல. பியூஸ் விஷயத்துல சோனி தப்பா புரிஞ்சுக்கிட்டா. 2 பேரும் ஒண்ணா பேசுனதுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் பியூஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. சார் அருண் எங்கள் ஸ்கூலில் முக்கியமான டீச்சர். இன்ஃபேக்ட் அவருக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்டும் கிடைச்சிருக்கு. நீங்கள் பியூவை கூப்பிடுங்க. ஆக்சுவலி சார் எங்கள் ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். 9th இன்னொரு ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க எங்கே வாங்கிட்டு போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, மன்னிச்சிருங்க சார். ராஜி சார் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுங்க. பியூவோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. செக் பண்ணிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. ரைட் சார். ஓ அக்கா, புது ஐட்டம் ஏதாச்சும் வந்திருக்கா? புது ஐட்டம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுக்கணும். கவலைப்படாத, முன்ன விட இப்ப நிறைய பணம் வச்சிருக்கேன். எதா வாங்கிக்கோ. அப்படி போடு, போ 5ஆம் நம்பர் ரூமுக்கு போ. வணக்கம் சார். சார் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. நீங்க ஏதோ விசாரிக்கிறதுக்காக ஸ்கூல் பக்கமா போயிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஸ்கூலோடைய பஸ் டிரைவர் தான் நானு. சார் அவங்க எல்லாம் அதை கண்டிப்பா மறைச்சிருவாங்க. விசாரிச்சு பிரயோஜனமே இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சொல்ல வர? சார் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். அன்னைக்கு நான் எல்லா குழந்தைங்களையுமே ரிக்ஷால வீட்டில் விட்டுட்டு வந்தேன் சார், வீடு வரைக்கும். ஆனால் சில பசங்க சோகினி கிட்ட டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பியூவை தேடி அங்கே அவங்க போயிட்டு இருந்தாங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, என்ன போக விடுங்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி குழந்தைங்க கிட்ட நடந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அட்மினிஸ்ட்ரேஷன்ல மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்படின்னா பியூ ஏன் கம்ப்ளைண்ட்டை திரும்பி வாங்கினா? தெரியல சார். தேங்க்யூ, ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க. தேங்க்யூ சார். நான் ரொம்ப ஏழை சார். என் பேர் வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. கவலைப்படாத, ஒன்றும் நடக்காது. நல்லது சார். ஓகே. ராஜீவ், அருணையும் பியும் கூட்டு வா. இங்க வாங்க. இந்த ஜேபி ஹை ஸ்கூலோட டீச்சர் அருண் இங்கே தானே இருப்பாரு? ஆமாம் சார், இங்கே தான் இருப்பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தாரு. பயந்த மாதிரி இருந்தார் சார். அவசரத்தில் பேக் எடுத்துட்டு கிளம்பினாரு. நான் கூட எங்கேன்னு கேட்டேன், எதுவும் சொல்லாமல் கிளம்பிட்டாரு. தேங்க்யூ. உனக்கு ஷோயினி அக்காவை தெரியும்ல? அந்த அக்காவையும் அவங்க அப்பாவையும் கொண்டுட்டாங்கன்னு தெரியும்ல உனக்கு? ஷோயினி அக்காவுக்கு எப்படியாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நீ நினைச்சா அதே மாதிரி உனக்கு நடந்த சம்பவம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னா உண்மையை சொல்லு. அருண் சார் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடக்க முயற்சி பண்ணாரா? ஆமா சார். அப்புறம் ஏன் கேஸை வாபஸ் வாங்குனீங்க? பிரின்சிபல் சாரும் அருண் சாரும் என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கலன்னா என் ஸ்காலர்ஷிப்பை அவங்க பேன் பண்ணிடுவாங்களாம். கவலைப்படாதம்மா, உங்க அக்காவுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தே தருவேன். சார் இன்ஃபார்மர் இப்போ தான் சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். கமல் கையில் நிறைய பணம் பழங்குதான், நிறைய செலவு பண்ணுறானா. நேற்று நைட் அவன் வீட்டுக்கு திரும்ப வரல சார். ஃபோட்டோஸ் எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணுங்க. ஐ வாண்ட் திஸ் மேன் அட் எனி காஸ்ட். கமல் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது சார். நீங்க தானே அவனுக்கு பெயில் வாங்கி கொடுத்தீங்க. அப்ப நீங்க தானே அவனுக்கு பொறுப்பு. 24 மணி நேரமும் நான் அவனை கண்காணிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல சார். அவன் ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். சார் இங்க ஒரு மொபைல் இருக்கு. ஆனா மொபைல் போனே என்கிட்ட இல்லைன்னு அவன் சொன்னானே. மொபைல் எடு. மொபைல் என்கிட்ட இல்ல சார். இவன் தான் அந்த சொந்தக்காரனா? இவனுக்கு தான் பெயில் வாங்கி கொடுத்தீங்களா? ஐ அம் சாரி சார். சஞ்சய் சொல்லு, என்ன சொல்ற? சார் நான் கமலுக்கு பேங்க்ல வைக்க பணமும் நகையும் கொடுத்திருந்தேன். ஆனா அவன் அங்க போகவே இல்லையா சார். அவன் ஒருவேளை அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டானா என்ன சார்? எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 2 லட்சம் சார். ஹலோ, ஓகே சார், அருண் டீச்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஷோயினினால தான் பியூ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா. பியூவை பயம்புறுத்தி கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்க. ஆனா ஷோயினியை பழி வாங்க நீ அவளை மர்டர் பண்ணிட்ட. இல்ல சார், நான் ஷோகினியை மர்டர் பண்ணவே இல்லை சார். நீ பண்ணலன்னா வேற யாராவது வச்சு கொலை பண்ணிருப்ப. பொண்ணுங்க விஷயத்துல நான் கொஞ்சம் வீக்கெண்டு தான் நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா நான் கொலைக்காரன்லாம் இல்லை சார். கமல், உன்னோட மொபைல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஷோயினியோட துணி மாத்திர வீடியோ, குளிக்கிற வீடியோலாம் இருக்கு.
சம்பவம் நடந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ள நீ மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா சாவி உன்கிட்ட தான் இருக்கு. சொல்லு, யார் சொன்னாங்கன்னு செஞ்ச மர்டர் வெப்பன் எங்க? சொல்றா. நான் இதை பண்ணல சார். நீங்க வேணா சந்தியா மேடம் கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க என்ன பத்தி. அதே சந்தியாஜி தான் உனக்கு எதிராக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீ தான் மர்டர் பண்ணிருக்கான்னு அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தியா மேடமா? அவங்க தான் எனக்கு பணமும் நகையும் கொடுத்தாங்க சார். அப்படின்னா அவங்க கௌரவத்தை காப்பாத்திக்க என்ன மாட்டி விட்டுட்டாங்க சார். சார் அவ 1ஆம் நம்பர் பேராசை பிடிச்ச பொம்பளை சார். என் மாமாவை அவ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நாய் சஞ்சய் கூட பழக்கத்துல இருந்தா சார். அந்த பொம்பளை மாமா கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி அடிக்கடி ஏதாச்சும் பணம் வாங்கிட்டே இருப்பா சார். அப்பப்ப நான் தான் சார் அவளுக்கு தகவல் கொடுத்துட்டு இருப்பேன். இந்த கமல் உனக்காக உன் புருஷன் வீட்டில் உளவு பார்த்ததை ஒத்துக்கிட்டான். உன் பிளான் இது தானே, உன் புருஷன் ப்ராப்பர்ட்டி ஆட்டே போடணும், உன் பாய் ஃப்ரெண்டோட ஓடி போகணும்னு. ஆனால் உன் பிளான் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் உன் பொண்ணையும் புருஷனையும் 2 பேரையும் கொண்டுட்டல. என் புருஷனோட ப்ராப்பர்ட்டியை நான் கைப்பற்றணும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான் சார். ஆனா நான் என் பொண்ணையும் என் கணவரையும் நான் கொலை பண்ணல சார். ஹலோ பிரதீஷ், எப்படிப்பா இருக்க? நான் இப்போ வாழறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லைம்மா. நான் போலீஸ் கிட்ட இருந்து வேணா தப்பிக்கலாம், ஆனா ஷோகினியோட மெமரிஸ்ல இருந்து என்னால் தப்பிக்க முடியாதுமா. எல்லாம் சரியாயிரும். ஷோகினி இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாதம்மா. பிரதீஷ், பிரதீஷ். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஷோகினி, உன்னை நான் ரொம்ப வருஷமாக காதலிக்கிறேன். பல காலமாக ஒன் சைடாக உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் உன்னோட மனசை என்னால் ஜெயிக்கவே முடியல. ஆனால் நீயோ உன் அப்பாவை கொன்னவன் பின்னாடியே நீ போகிற. இப்போ என்ன செய்யறது? கடவுள் கண்டிப்பாக அவனை தண்டிப்பார். நீ இல்லாமல் நான் வாழவே முடியாது. அதனால் நான் உலகத்தை விட்டு போகிறேன். கேஸில் என்ன நடக்குதுன்னே புரியல. இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கேஸ் என் கரியரில் நான் பார்த்ததே இல்லை. பிரச்சனை ரொம்ப பெருசா உருமாறிடுச்சு. போலீஸ் கிட்ட சந்தேக பட்டியல் நீண்டுகிட்டே இருந்தது. அதுலயும் சில குற்றவாளிகள் இருந்தாங்க. மத்தவங்க கிட்ட ஸ்ட்ராங் மோட்டிவும் இருந்துச்சு. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாத காரணத்தால போலீஸ் இந்த ரெட்டை கொலை பண்ணவனை நெருங்க முடியல. அவங்களோட நிலைமை டெட் எண்டுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. இன்வெஸ்டிகேஷனையும் ஃபர்தரா கொண்டு போகல. என்ன விட்டுருங்க. ஒரு வேலை பண்ணுங்க, எஃப்ஐஆர் போட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் இந்த ஃபுல் ஏரியாவையும் நல்லா செக் பண்ணுங்க. கிரிமினலுடைய தடயங்கள் இல்லை ட்ரேசஸ் ஏதாவது கிடைக்கும். அப்புறம் இந்த ரோட்ல எத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேணும். கிட்னாப்பிங் இடத்துல ஏதாவது ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு சார்? கொடுங்க. நிறுத்துங்க, ஜூம் பண்ணுங்க. காட் இட். இந்த கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவனை தூக்குங்க. நீங்க தான் அந்த காரோட முதலாளியா? ஆமா சார். 13ஆம் தேதி உங்க கார் எங்க இருந்தது? 1 மாசத்துக்கு முன்னாடி என் கார் திருடு போயிடுச்சு சார். அதுக்கு நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். வேணா ரிப்போர்ட்டை பாருங்க. இந்த ஆளு தான் உங்க காரை ஓட்டிட்டு இருக்கான். இவனை அடையாளம் தெரியுதா? இல்ல சார், இவனை அடையாளம் தெரியல. ஹலோ, ஜெயந்த் சார். ஜெயந்த் சார், நான் ஹூக்ளி ஸ்டேஷன்லேருந்து வினோத் சைன் பேசுகிறேன். ஆக்சுவலி சார், எனக்கு ஒரு கார் தெஃப்ட் கேஸ் வந்துச்சு. அப்புறம் அதே காரை வச்சு ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணை ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு வித்தியாசமான ஆயுதத்தை வச்சு அவளை கொடுமையாக தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவுடால போஸ்டிங்கில் இருந்தப்போ இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு. ஆனால் அந்த கேஸில் அந்த பொண்ணு பழிச்சிட்டா. அதோட சார், நான் அந்த கொலைக்காரனுடைய ஃபோட்டோ சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஒரு வேலை பண்ணு சார், அந்த விக்டிம்க்கு இந்த ஃபோட்டோஸை காமி. அடையாளம் காண முடியல. உனக்கு இவனை தெரியுதாமா? ஆமா சார், இவன் தான் அவன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார். மோலி மோலஸ்டர் அடையாளம் காட்டிட்டா. இது அதே ஆள் தான் சார். கடவுளே, நான் ரொம்ப ஏழை சார். என் பேரு வெளிவராம பாத்துக்கோங்க. இனிமே நாங்க உன்னை விட்டு வைக்க மாட்டோம்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா நான் அடிக்கிற அடியில நீ பொழைக்கவே மாட்டேன். சொல்லு சார். சொல்லிடுறேன் சார். நான் அவுடால ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறேன். மௌலி என்னோட வண்டியில தான் வந்து போவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அவளை அடையணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. நான் அவளை தாக்கினேன். ஆனா அவ என் கையில இருந்து தப்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் நான் கொல்கட்டாக்கு போயிட்டேன். அங்க நான் சோஹினியை பார்த்தேன். நான் அவ வீட்டு பக்கத்துல தான் சுற்றி வந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அவளோட வீட்டு கதவை எதுக்காக திறந்து வச்சான்னு தெரியல. அப்போ நான் அவ வீட்டுக்குள்ள போனேன். அப்படியே அவளை தாக்கினேன். அவ டெரஸுக்கு ஓடனா, அங்கேயும் அவளை விரட்டி போய் தாக்கினேன். அவ கீழே விழுந்தா, ரத்தம் போச்சு. அப்போ நான் அவ சாகர வரைக்கும் அவ கூட உடல் உறவு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை மேல இருந்து அப்படியே தூக்கி போட்டுட்டேன். நான் கீழே வந்தேன். அப்புறம் சாப்பாடை சாப்பிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் அவளோட அப்பாவும் வந்தான். அப்போ நான் அவனையும் கொல்ல வேண்டியதா போச்சு. அப்பதான் நான் ஊக்லியை பார்த்தேன். அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. நான் ஒரு காரை தேடி அவளை கடத்திட்டேன். அவளை நான் ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க அதே ஆயுதத்தால் அவளையும் கொன்னேன். அவளுக்கும் ரத்தம் பயங்கரமா போச்சு. அப்போ அவ கூட நான் அவ சாகர வரைக்கும் அவ கூட உடல் உறவு வச்சுக்கிட்டேன். அந்த மனித மிருகம் கடைசியா மாட்டிக்கிட்டான். குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் குற்றவாளியை பிடிக்கிறது நல்லதா இல்ல குற்றம் நடக்காம தடுக்கிறது நல்லதா? இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். நடக்கிற கிரைம்களை அன்ரெஜிஸ்டரா ஆக்காம இருந்தாதான் இதை சாதிக்க முடியும். இதுல நீங்க என்ன செய்வீங்க? யாரோட நடவடிக்கையிலயாவது சின்ன சந்தேகம் வந்தாலோ இல்ல கிரைம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலோ உடனே நீங்க எச்சரிக்கையா செயல்படணும். பக்கத்துல இருக்கிற போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நடக்கிற குற்றங்களை நீங்க தடுத்தா மட்டும்தான் இந்த சமுதாயம் பாதுகாப்பானதா இருக்கும். அப்பதான் உங்க வீட்டு பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. இன்னைக்கு எபிசோட்ல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதாவது மோலியோட அம்மா அப்பா இந்த சம்பவம் நடந்த உடனே போலீஸ் கிட்ட சொல்லி இருந்தா இன்னைக்கு ஷோஹினி, நீதா அவங்களோட அப்பாவோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். கிரைம் ஃப்ரீ சொசைட்டி அமையணும்னு நினைச்சு உங்க திவ்யங்கா திரிபாட்டி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். மீண்டும் உங்களை ஒரு புதிய எபிசோடில் சந்திக்கிறேன். பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் பெட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய்ஹிந்த்.